நான் 17 சித்திரங்களில் தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இங்கு கற்றுத் தெளிவது கல்வியாகும். வாழ்வில் பட்டுத் தெளிவது அனுபவமாகும். கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது என்பதுதான் வாழ்க்கையில் நாம் பெறுகின்ற பக்குவமாகும். அதாவது நல்ல நீரில் சாக்கடை நீர் கலந்தாலும் சாக்கடை நீருடன் நல்ல நீர் கலந்தாலும் நல்ல நீரானதுதான் கெட்டுப்போகும் அல்லவா? ஆக இங்கு நாம் நல்ல மனிதராக வாழ்வதற்கு நாம் செய்யும் செயல்களின் நல்வினை தீவினை உணர்ந்து செய்ய வேண்டும். இல்லையெனில் நம் வாழ்வானது கேள்விக்குரியதாகிவிடும். ஆக வாழ்க்கை பாதையில் பயணிக்கும் போது எந்த செயல்கள் செய்தாலும் எதனை ஏற்றுக்கொண்டாலும் அதன் பின்விளைவை சிந்தித்து கவனமாக செயல்பட வேண்டும். காலம் நம்மை கரை சேர்க்கும் என்று நம்பிக்கொண்டு நாம் நிரந்தரம் இல்லாததை பற்றி கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கை கடலில் வினையுடன் மூழ்கித்தான் போக வேண்டும். ஆக நாம் தான் தீர்க்கமாக இந்த பிறவிக் கடலை நீந்துவதற்கு பயணிக்க வேண்டும். பணத்தை நாணயம் என்றும் சில்லறை என்றும் நாம் அழைக்கின்றோம் அல்லவா? ஆனால் பணத்தை பொறுத்த மட்டில் அவை இரண்டுமே ஒரே பொருளைத்தான் குறிக்கும். ஆனால் அந்த சொல்லானது மனிதர்களின் நடத்தையில் இருவேறு பெயர்களாக இருக்கின்றது. அதாவது சிலரை நாம் நாணயமானவர் என்று கூறுவோம், அதுவே சிலரை சில்லறைத்தனமானவர் என்று கூறுவோம். உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகில் சில்லறைத்தனமானவர்களே அதிகம் இருக்கின்றார்கள். தானும் அனுபவித்து வாழாமல் பிறரின் அனுபவத்தையும் ஏற்காமல் தான் தோன்றியாக செயல்படும் பக்குவம் இல்லாத மனிதர்களே இன்று அதிகம் இருக்கின்றார்கள். அப்படி பக்குவம் அடையாத மனிதர்கள் யாவரும் மனநலம் குன்றியவர்கள்தான். பிறரின் வலிகளையும் வேதனைகளையும் உணராமல் பிறருடைய உடைமைகளை மோசம் செய்து தன்னை பெரியதாக காட்டிக்கொள்ளும் தரங்கெட்ட இந்த சமூகத்தால் இன்று இயற்கையின் சூழல்கள் முழுமையாக மாறிப்போயுள்ளது. மக்களின் பக்குவமற்ற வாழ்வினால் பேரண்டமே தற்போது சீற்றத்துடன் இயங்கி மறுசீரமைப்பு செய்யும் பணியை துவங்கியிருக்கின்றது. இந்த உண்மையை உணராமல் சுயநலத்துடன் வாழ்பவர்கள் மூட பக்தியில், சாதி வெறியில், மத வெறியில் மண்டுகளாக அலைந்து பேதத்தால் மனிதாபிமானத்தை இழந்து பக்குவமடையாத வாழ்வையே வாழ்கின்றார்கள். விதைத்தது முளைத்தே தீரும் என்பதே இயற்கையின் விதி. அப்படி அவரவர் உருவாக்கிய வினைகளுக்கு தகுந்தது இங்கு கிடைத்தே தீரும் என்ற உண்மையை உணராமல் வாழ்கின்றனர். பொதுவாக இந்த வாழ்க்கையில் நாம் பக்குவமடைவதற்காகவே சில இடங்களில் அடிகளும் மிதிகளும் பட வேண்டியுள்ளது. அதனால் உருவாகின்ற வருத்தங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் தான் நமக்குள் நல்ல அனுபவத்தை தந்து பக்குவமான மனிதராக மாற்றுகின்றது. ஆக நமக்கு உண்டான இழப்புக்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் யாவுமே நம்மை சீர்படுத்தவே வருகின்றது. ஆக எதுவாக இருந்தாலும் நாம் உண்மையுடன் நேர்மையுடன் பயணித்தால் போதும். இங்குள்ள சுற்றத்தின் முகம் நன்றாகவே நமக்கு தெரியும். நன்றி மறந்து நம் மனதை புண்படுத்தும் மனிதர்களைத்தான் காணும்.
இந்த அழுக்கு படிந்த சமூகத்தில் நாம் எதையும் நிரூபித்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயமில்லை என்பதும் புரியும். ஆக நமக்கு நாமே உண்மையாக இருந்து எந்த எதிர்பார்ப்புமின்றி வாழ்ந்தால் போதும். நம்முடைய மனமானது உண்மையை உணராமல் சின்ன சின்ன விஷயங்களில் திருப்தி அடைந்துவிடும். அப்படி மிகவும் பலவீனமானது இந்த மனம். அதுபோன்று சிலரின் மனம் வேண்டாததை நினைத்து தனிமையில் அழுது கொண்டும் காரணம் தெரியாமலே சோகமாக இருப்பதும் சொல்லவும் முடியாமல் செய்யவும் முடியாமல் சில கவலைகளை உள்ளே வைத்துக்கொண்டு வாழவும் வழிவகுத்துவிடும். ஆக நம்முடைய மனமானது பலப்பட வேண்டுமெனில் இங்கு நமக்கு அவசியம் உள்ளதை ஏற்றுக்கொண்டு அவசியமற்ற செயலை மனதிற்குள் எடுத்துச் செல்லாமல் இருந்தாலே போதும். மனம் அமைதியடைந்துவிடும். அதாவது இங்கு தேவைகளை நோக்கி பயணப்படும் போது இங்கு நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை பலமுறை சிந்தித்து பயணிக்க வேண்டும். அப்படி தேர்வு செய்து நாம் ஒன்றில் மட்டும் நிலையாக நின்றுவிட்டால் நாம் நினைத்த வெற்றியை அடைந்து விடலாம். தேவையற்றதை சிந்திக்காத போது மனமானது சமநிலையை அடைந்துவிடும். ஒரே தேவையில் அறத்தோடு பயணிக்கும் போது மனம் ஒடுங்கிவிடும். பொதுவாக மனதால் தான் மனிதன் இயங்குகின்றான். இதை பலமுறை நாம் பார்த்திருப்போம். அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். மனதிற்கு அப்பால் உள்ள பேரறிவால் நாம் இயங்கும் போதுதான் உண்மையான பக்குவத்தையே அடைகின்றோம். அப்படியான பக்குவத்தை அடைந்துவிட்டால் இந்த மாய உலகில் நாம் சிக்கிக்கொண்டு நம் தேவைகளுக்காக பிறர் தேவைகளுக்காக பயணித்து மாய பொருளுக்காக அலைந்து பொருளற்ற வாழ்வு வாழ்வது மட்டுமே வாழ்வாக இல்லாமல் நாம் சுயத்தை தேடும் மனிதராக மாறிவிடுவோம். தேவையற்ற உணர்ச்சிகள் மறைந்து உணர்வு நிலையில் பேரறிவு செயல்கள் செய்து உயர்ந்து நிற்போம். இங்கு காணுகின்ற எதையும் கண்டு பிரமித்து விட மாட்டோம். எதையும் சாதாரணமாக பார்க்க துவங்கி விடுவோம். நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் பிறநலன் கருதியே இருக்கும். கண்களில் எந்த ஒரு உணர்ச்சியுமற்று யதார்த்த பார்வை மட்டுமே இருக்கும். மாற்றங்களை தனக்கு ஏற்றாற்போல தகவமைத்துக் கொள்வோம். பிறர் பேசும்போது குறுக்கிட மாட்டோம். அமைதி உருவமாக இருப்போம். உடல் அசைவுகள் மிக குறைவாக இருக்கும். செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு புது பழக்கங்களுக்கு மேம்படுத்திக் கொள்வோம். சிரிப்பு ஒன்று மட்டுமே பல கேள்விகளுக்கு பதிலாக வரும். ஆக இங்கு எது எப்படியாக இருந்தாலும் பொருள் வேண்டி அலையாமல் பிற நலன் பேணி வினையில்லாத நேர்மையான வாழ்வை அன்புடன் எந்த எதிர்பார்ப்புமின்றி வாழ்ந்து வந்தால் போதும் நாம் பக்குவம் அடைந்தவர்களாக மாறிவிடலாம். பேதமின்றி நம்மை போன்று பிறரையும் இறையாகவே காண முடியும். அத்தகைய பக்குவத்தை அடைவதற்கு நாம் யாரிடமும் எதையும் எதிர்பாராமல் வாழ வேண்டும். இங்கு நேர்மையுடன் உழைப்பை செலுத்த வேண்டும். நம்முடைய இலக்கினை அடைவதற்கு பொறுமையும் காத்திருப்பும் அவசியம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். அவ்வாறு பயணிக்கும் போது சிறிது காலத்திலேயே நம் இலக்கினை அடைந்து விடுவோம். ஆக உறுதியான தன்னம்பிக்கையோடும் வேண்டிய பொறுமையோடும் அறிவான நிதானத்தோடும் நாமே நம்மை அடக்கி ஆள்வதுதான் உண்மையான வலிமை என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். நம்மிடம் உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்து பிறநலன் கருதி செய்கின்ற உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைத்து அழகு பார்க்கும். அப்போது நாம் பக்குவமடைந்த மனிதராக மாறுகிறோம். அதன் பின்பே உண்மையான வாழ்வை வாழ்கிறோம் என்பதை உணர்வோம். அப்போது நம் மனதை முழுமையாக கடந்து நம்மிடம் பேரறிவு நிலைத்துவிடும். இந்த உண்மையை உணர்ந்து அறிந்து கொண்டவர்கள் இங்கு தனக்கு வருகின்ற துன்பங்கள் தம்மை பக்குவப்படுத்தவும் தம்மை சாதனையாளராக மாற்றுவதற்காகவும் வந்துள்ளது என்றுணர்ந்து நேர்மையை பிடித்து கொண்டு பிறநலன் பேணும் உயர் தொண்டுகளை செய்து வாழ்வார்கள். பிறருக்கு நல் வழிகாட்டியாக இருப்பார்கள். வேண்டாத மனிதர்களை விட்டு அகன்று விடுவார்கள். எல்லாம் அவனாக இருப்பதை உணர்ந்து தன்னை அண்டி வருவோருக்கு வழிகாட்டி வழித்துணையாகவும் இருப்பார்கள். பிறர் பொருளை ஏற்று ஆடம்பர வாழ்வை வாழ மாட்டார்கள். நினைத்ததும் விதைத்ததும் இங்கு நடந்தே தீரும் என்பதை உணர்ந்து நினைவே அவனாக காணும் அத்தனையும் அவனாக உணர்ந்து தொண்டுகள் செய்வார்கள். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நான் 18 சித்தர்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல
யாராரு பிறந்து எப்படி ஜீவசமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.